மாணிக்கவாசரோட அருள் எனக்கு எப்படி கிடைச்சது தெரியுமாங்க? கிடைக்கிறதுக்கு மாணிக்கவாசர் முழுக்க முழுக்க எனக்குள்ள ஆள் கொண்டாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நான் நாயன்மார்களை பற்றி நான் பாடவே இல்லை, புகழவே இல்லை, ஆனால் நல்லா உணர்ந்தேன். அப்போ எப்படி நான் மாணிக்கவாசர் எனக்குள்ளே வந்தாருன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவர் ராஜா கிட்ட மந்திரியாக இருந்தார். இவர் குதிரை வாங்கின காசுக்கு கோயில் கட்டினார். ஊராம் வீட்டு காசை கொடுத்தோன்னே கோயில் கட்டினார். ராஜா கொடுத்தது குதிரைக்கு. இவர் திருப்பரந்துறையில் கோயில் கட்டினார் பூதத்தனத்துக்கிட்ட காசை கொடுத்து. அந்த கதையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சின்ன ஆவுடையார் கோயில் நான் இருக்கிறது இவரால் உருவாக்கப்பட்ட கோயில். எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிடுறோம். அதிகம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் பொது ஆவுடையார் கோயில், பொதுவாக நின்று இறைவன் தீர்ப்பு வணங்கின கோவில் பொதுவுடையார் கோயில். பறக்கலக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்கத்திலே இருக்கு. அதே பக்கத்தில் சின்ன ஆவுடையார் கோயில் கொள்ளுக்காடு. ஏன் கொள்ளுக்காடுன்னு சொன்னோம்னா குதிரைக்கு கொள்ளு கொடுத்தனால கொள்ளுக்காடு. மாணிக்கவாசர் அந்த இடத்துல இறைவனே ஆள் கொண்டார். உள்ளர ஆள் கொண்டனால என்ன ஆச்சுன்னா அவருக்குள்ள ஆள் கொண்டவன ஊராம் வீட்டு காசை கட்ட கொடுத்துட்டாரு பூதத்தனத்தில். அப்போது ராஜா கிட்ட போய் இறைவன் போய் என்னையா மந்திரி வச்சிருக்கிறான், அவன் உன் காசில் கோயில் கட்டிட்டு இருக்கான் அப்படி இல்லாத பொருள் சொல்லி அந்த ஆளை டென்ஷன் உண்டாக்கி விட்டாரு ராஜாவை. உடனே அதே ஆளுகிட்ட வந்திருக்கிறது இறைவன் தான் தெரியாம ராஜா கிட்ட சொல்லி அனுப்புறாரு. என்ன என் வீட்டு காசுல கட்டினால் கட்டாயமா அவன் தலையை எடுக்கப்படும்னுங்கிறாரு. மரியாதை இல்லாம பேசுறாரு மாணிக்கவாசர. போய் சொல் அப்படிங்க. உடனே வர சொல்லுன்னு சொல்றாரு. உடனே மாணிக்கவாசர்கிட்ட போய் இறைவன் போய் சொல்றாரு, உன்னை குதிரை வாங்கின காசுக்கு கோயில் கட்டுறது தெரிஞ்சு போச்சு ராஜாவுக்கு, உன்னை கூப்பிட்றாரு போங்க அப்படிங்க. எங்கேயாவது ஓடி போயிரு, அவன் உன்னை வெட்ட போகிறான், நீ செலவு பண்ணிவிட்டாய். அந்த ஆளுக்கு ஆசை என்ன தான் பண்ண போறியோன்னு தெரியல. இவர்கிட்ட வேற காசு இல்லை எது கொடுத்து சமாளிக்கிறதுக்கு. அப்பொழுது இவர் இல்லாத பொருளாதெல்லாம் சொல்றாரு. இறைவன் கண்ணீர் விட்டு அழுகுறாரு. 2 கண்கள்லேருந்து வாய்க்கு வரும். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? உப்பு கரிக்கும், அப்புறமா இனிப்பு இருக்கும். அதே மாதிரி 2 அக்கினி இருக்கு. அக்கினி 6, அக்கினி கடல் 2 சந்திக்கிற இடம் திருவேணி சங்கமாக இருக்கு தமிழ்நாட்டில். மாணிக்கவாசர் 1000 பாட்டு எழுதி அந்த எப்படி சொல்றது அக்கினி பகவான் நதியில எழுதி விடுறாரு. அழுது உன்னை நினைத்து நான் உள்ள உருகின ஊராம் வீட்டு காசை எடுத்து நான் கோயில் கட்டின, எனக்கு வருது கழுத்துக்கு கத்தி, என்னை காப்பாத்து இறைவா அப்படின்னு அழுகுறாரு. அந்த மாதிரி 1000 பாட்டு எழுதிடும் போது இவன் நம்மளோட பட்டுல இப்படி அழுகுறான்னு சொல்லித்தான் நிறைய புடி குதிரையை காட்டுங்கிறாரு. தான் நிறைய பரியாக்கிய இடம். அந்த இடம் தான் கொள்ளுக்காடு. அந்த மாதிரி இடத்துல அகத்தியருக்கு ஒரு இடம் கிடைச்சிது. மாணிக்கவாசர் வாழ்ந்த இடத்துல எனக்கு அகத்தியரோட ஆலயமும் மாணிக்கவாசரோட இடத்துலையும் எனக்கு பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. இதுக்கு மேலே நான் என்ன நான் எப்படி சொல்றது, என்ன வேணும் இதுக்கு மேலே? நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எனக்கு 2 கண்கள் கிடைச்சிது. அகத்தியர் ஒரு ஆள், மாணிக்கவாசர் ஐயாவார். அதனால நான் அகோரியா இருந்தாலும் நான் எப்போதுமே மாறிவிட்ட ஐயா தான். என்னோட அருமை பூரா இறைவனுக்கு தெரிஞ்சா போதும், இறைவனையே அப்படின்னு நினச்சி வாழ்கிறேன். உண்மையை சொல்லுங்க, அந்த கையே சுத்தமான கை. உங்களோட யாரும் நான் வாங்கலை. ஒரு ரூபாட வாங்கியிருந்தா அந்த அக்கினி பகவானோட கையை, அதாவது நெருப்புக்குள்ளே விட்டுறேன். உங்களோட கையில் நல்லா கொள்ளுங்க. இந்த கை ஆட்டது 1 ரூபா வாங்கியிருந்தா நான் அக்கினிக்குள்ளே கையை விட்டுறேன். அப்படிப்பட்ட இது நான் 1 ரூபாட வாங்காமல் தமிழ்நாட்டில் நான் ஒரு பெரிய ஆலயம் கட்டியிருக்கேன் அகத்தியருக்கு. மாணிக்கவாசர் இந்த உருவத்தில் மாணிக்கவாசர் கட்டியிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம். இறைவன் வசூல் பண்ணி கட்டணும்னு சொல்லவே இல்லை, உனக்குள்ள தான் இருக்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி எனக்குள்ள நானே எடுத்து கட்டிக்கிட்டேன். வடநாட்டில் பிச்சை எடுத்து தமிழ்நாட்டில் கோயில் கட்டியிருக்கிறேன். இதெல்லாம் பெரிய அதிசயம். நீங்களும் அந்த மாதிரி கடவுள் நாமத்தை சொல்லி கடவுளோட புகழை நிறைய சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க, நல்லது சொல்லுங்க. மாணிக்கவாசரோட அருளை தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப நல்ல விஷயம்லாம் இருக்கு. இறைவா போட்டு நான் ஏதாவது சொல்லியிருந்தா மன்னித்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி விடுங்க. இப்போ 5 நிமிஷம்